ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். தீவிரவாதிகள் கேக்குறாங்க, நீங்க டிமாண்ட் பத்தி பேச போனீங்களே, என்ன சொன்னாங்க அப்படின்னு அந்த தலைவர்கிட்ட கேக்குறாங்க. சிக்னல் சரியா கிடைக்கல, இனிமே தான் பேசணும் அப்படின்னு அவன் சொல்றான். கண்ணம்மா இப்ப வராங்க, என்ன டிமாண்ட் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு என்ன டிமாண்டுன்னு தெரியணும், அவ்வளவுதானே, உனக்கு மட்டும் இல்லை, இங்க இருக்கிற எல்லாத்தையுமே சொல்றேன் அப்படின்னு சொல்றான். எங்களுக்கு மொத்தம் 3 கோரிக்கைகள் இருக்கு, அதுல முக்கியமான கோரிக்கையை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். எங்க அமைப்பை சேர்ந்த 20 பேரை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அவங்கள உங்க கவர்மெண்ட் விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்றான். அதுல ரொம்ப முக்கியமான ஆள் உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நீயும் உன்னோட ஃப்ரெண்டும் தென்காசில பிடிச்சு கொடுத்தீங்களே செல்வம், அவன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது போக எங்களுக்கு 500 கோடி தேவைப்படுது அப்படின்னு சொல்றான். நாங்க கேட்ட கோரிக்கைகள் எல்லாத்தையும் உங்க கவர்மெண்ட் நிறைவேற்றுச்சுன்னா நீங்க எல்லாரும் உயிரோட போலாம் அப்படின்னு சொல்றான். அடுத்ததா பாரதி வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. ஹேமா நியூஸை பார்த்து அழுறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவங்க கையில கன்னெல்லாம் வச்சிருக்காங்க, சுற்றுவாங்களா டாடி அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. விக்ரம் இப்ப அங்க வராரு. சௌந்தர்யா நமக்கு மட்டும் ஏன் விக்ரம் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. விக்ரம் சொல்றாரு, இது நம்ம ஹாஸ்பிட்டல்ல டார்கெட் பண்ணி நடந்த விஷயம் கிடையாது, சென்ட்ரல் மினிஸ்டர் அங்க அட்மிட் ஆயிருக்காருல்ல, அவர் தான் டார்கெட் அப்படின்னு சொல்றாரு. பாரதி சொல்றாரு, சென்ட்ரல் மினிஸ்டர் அட்மிட் ஆன உடனே செக்யூரிட்டிலாம் ரொம்ப டைட் பண்ணிட்டாங்க, அப்புறம் எப்படி தீவிரவாதிகள் உள்ள வந்தாங்க அப்படின்னு கேக்குறாரு. விக்ரம் சொல்றாரு, எனக்கு அதுதான் தெரியல, இப்ப மொத்த ஹாஸ்பிட்டலுமே தீவிரவாதிகளோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே சௌந்தர்யா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் உள்ள மாட்டிட்டு இருக்கிறாங்க, ஏதாவது பண்ணி கண்டிப்பா அவங்க எல்லாருமே வெளியில கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. சௌந்தர்யா சொல்றாங்க, பாரதி உடனே கிளம்பி வா, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இப்ப வந்தா அது சரியா இருக்காதுமா, டாக்டர்ன்ற முறையில நான் போனாதாமா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு பாரதி. நான் அங்க போயிட்டு எந்த மாதிரி நிலைமை இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்றேம்மா அப்படின்னு சொல்லிடுறாரு. பாரதி சொல்றாரு, போலீஸ் பேச்சுவார்த்தை நடத்தட்டும்பா, அதுக்கப்புறமா அடுத்த கட்டத்தை பத்தி நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க இப்ப வந்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும், நான் ஃபர்ஸ்ட் போய் பார்த்துட்டு என்னன்றதை அப்டேட் பண்றேன் அப்படின்னு பாரதி சொல்லிடுறாரு. சமையலம்மா லட்சுமி, யாருக்கும் எதுவும் ஆயிராதுல டாடி அப்படின்னு ஹேமா அழுறாங்க. என்ன நம்பு ஹேமா, யாருக்கும் எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பாரதி சொல்றாரு. பாரதி இப்போ வீட்ல இருந்து கிளம்பி வராரு. பீஸ்ட் படம் செல்வராகவன் மாதிரி அங்க இப்போ ரத்னம் சொல்லிட்டு ஒரு ஆபீசர் வராரு. அந்த ஹாஸ்பிட்டல் இப்போ என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு எல்லா டீடைல்ஸுமே பத்தி விசாரிக்கிறாரு. பாரதி இப்போ அந்த ஆபீசர்ஸை பார்த்து பேசுறதுக்காக வராரு. நான் டாக்டர் பாரதி, அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் சீஃப் சர்ஜனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு எமர்ஜென்சி ஆபரேஷனுக்காக வெளியில இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன், அந்த டைம்ல தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு பாரதி. எனக்கு ஹாஸ்பிட்டல்ல பத்தின எல்லா டீடைல்ஸுமே தெரியும், உங்களோட ஆபரேஷனுக்கு நான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. தீவிரவாதிகள்ட்ட இருந்து இப்போ காலிங் வருது. அந்த ரத்னம் சார் பேசுறாரு. இங்க எந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க, உங்களுக்கு என்ன டிமாண்ட் அப்படின்னு கேக்குறாரு. மினிஸ்டர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேக்குறாரு. ரத்னம் சார் கேக்குறாரு, நீங்க யாரு, மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. எல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு தீவிரவாதி சொல்றான். நாங்க லட்சியவாதிகள், எங்களோட லட்சியம் நிறைவேற்றுறதுக்கு எந்த எல்லைக்குனாலும் போவோம் அப்படின்னு சொல்றான். உங்களோட டிமாண்ட்ஸ் என்ன அப்படின்னு அவர் கேட்கிறாரு. சொல்றோம் அப்படின்னு அந்த தீவிரவாதி சொல்றான். யார் யாரு உள்ள இருக்கிறாங்கன்னு டீடைல்ஸ் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்ஸை சொல்றான். எல்லாரோட லைஃப் இப்போ உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். உங்களோட டிமாண்ட்ஸ் தான் என்ன அப்படின்னு ஐஜி சார் கேட்கிறாரு. இங்க இயக்கத்தை சேர்ந்த செல்வத்தை நீங்க விடுதலை பண்ணணும், அவரோட சேர்ந்து 20 பேரை நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அவங்க எல்லாருமே விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்றான். எங்க அக்கௌண்ட்டுக்கு 500 கோடி ரூபாய் பணம் அனுப்பணும், அது போக எங்களுக்கு சில ஆயுதங்கள் தேவைப்படுது, அது எல்லாத்தையும் நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். கோரிக்கைகள் எல்லாத்தையும் நீங்க நிறைவேற்றினீங்கன்னா நாங்க எல்லாரையும் உயிரோட அனுப்புவோம் அப்படின்னு சொல்றான். நீங்க இதுக்கு ஒத்துக்கலைன்னா யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். நீங்க கேக்குற டிமாண்ட் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு கோபப்பட்டு பேசுறாரு ஐஜி. தீவிரவாதி சொல்றான், நாங்க என்ன சாதாரண மக்களை மட்டுமா அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம், உள்ள சென்ட்ரல் மினிஸ்டரும் அவரோட ஃபேமிலியும் இருக்கிறாங்க அப்படின்னு மிரட்டுறான். அவங்களோட உயிர் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத யோசிச்சு பேசுங்க சார் அப்படின்னு சொல்றான். கேக்குறதெல்லாம் எங்களால கொடுக்க முடியாது அப்படின்னு ஐஜி சொல்றாரு. எங்க டிமாண்ட்ஸ் எல்லாம் நிறைவேற்றுற அதிகாரம் உங்களுக்கு இல்லைன்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நான் சொன்ன மெசேஜை மேலிடத்துல கொண்டு போய் சொல்லுங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்ற பதில கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். தீவிரவாதி சொல்றான், கவர்மெண்ட் என்ன முடிவுனாலும் எடுக்கட்டும், ஆனா என்னோட முடிவை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றான். எங்க கோரிக்கைகளை கவர்மெண்ட் நிறைவேற்றல அப்படின்னா இங்க இருக்கிற யாரும் உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். பெண்கள் குழந்தைகள்னு நான் பாகுபாடே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். நான் சொன்ன விஷயத்த நீங்க மேலிடத்துல போய் சொல்லுங்க, நான் அதுக்கப்புறமா உங்களை காண்டாக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். என்னதான் இவன் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஐஜி கூட இருக்க ஆபீசர்ஸ் எல்லாம் கோபப்படுறாங்க. பாரதி என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.